நிறைய செலவு செய்து பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கினார்கள். அப்படி தொகுதியில் இருக்கிற எல்லா பள்ளிகளையும் அவர்கள் சென்று நேரில் சென்று பார்வையிட்டு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஊக்குவித்து வருகிறார்கள். நம்முடைய காமராஜ் அவர்களை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும். காலையில ஒரு பேர் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் சாயங்காலம் மாறி போடுவாங்க. சாயங்காலம் மாறி போடுவாங்க, காலையில வந்து இன்னொரு மாதிரி ஆயிடுவாங்க. நம்முடைய காமராஜர் அவர்கள் 28 ஆண்டுகளுக்கு முன்னால நானும் நம்முடைய தலைவர் இளங்கோவன் அவர்களும் தமிழாசிரியர் துரைசாமி அவர்களும் காமராஜ் ஐயா அவர்களை போய் பார்த்தோம். நாங்க 2 மாடி ஏறி ஒரு ஓலக்கொட்டாயில திருக்குறள் பேரவை நடத்திட்டு இருக்கோம். உங்க பள்ளிக்கூடத்துல மாதம் ஒரு முறை நடத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டோம். அப்படியா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை எழுதி கொடுங்க, நான் முதலாளிகிட்ட கொடுத்து ஏற்பாடு பண்றேன். அப்படியே ஒரே வாரத்தில் எங்களை அழைத்து இனி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த பள்ளிக்கூடத்தில் நடத்திக் கொள்ளலாம் என்று அனுமதி பெற்று கொடுத்தார்கள். அப்படி இந்த 28 ஆண்டுகளா கொஞ்சம் கூட முகம் பாராம எப்போதும் திருவகையோடு எப்போ போய் என்ன கேட்டாலும் அவர்கள் திருக்குறள் பேரைக்கு உதவி வருகிறார்கள். ஒரு முறை இங்க கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், கரண்ட் கட் ஆயிடுச்சு. நாங்க என்னென்னமோ முயற்சி பண்றோம், ஒன்றும் கரண்ட் வரல. அப்புறம் காமராஜுக்கு வரணும், அடுத்த 5-6 நிமிஷம் கரண்ட் வரும். அப்படி எங்களுக்கு ஒற்றுழி உதவி நம்முடைய திருக்குறள் பேரவை சிறப்பு பெற எல்லா வகையிலும் உதவி வருகிறார்கள். நம்ம டாக்டர் சேவன் அவர்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள், இருக்கிறார்கள். திருக்குறளை எந்தெந்த வகையிலெல்லாம் நாட்டு மக்களை கொண்டு சேர்க்க முடியும் அப்படியெல்லாம் அவர்கள் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய தாம்பரம் மேயர் அவர்களை 300 முறை கூப்பிட்டோம். அவர்கள் எதிர்பாராத வகையிலே வர முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த தாம்பரம் மாநகராட்சியினுடைய சிறப்புகளுக்கெல்லாம் காரணமானவர்கள், அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய தலைமை ஆசிரியர் 28 ஆண்டுகளாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு உற்சாகம் ஊட்டி வருகிறார்கள், அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பள்ளியினுடைய தாளாளர் நித்திய சுந்தர் அவர்களும் எங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு நல்கி ஒத்துழை உதவி மிக சிறப்பாக ஒத்துழைப்பு தந்து வருகிறார்கள், அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். வந்து கொண்டிருக்கிற சிவசாமி அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு பல விருந்தினர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அவர்களெல்லாம் சிரமம் கருதாமல் வழக்கமா 5 மணிக்கு தான் கூட்ட ஆரம்பிப்போம். இது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளின் மத்தியில் நடக்கிற விழானாலே 3 மணிக்கு தொடங்கி இருக்கிறோம். சிரமம் கருதாமல் வந்திருக்கிற விருந்தினர்கள் அத்தனை பேரையும், ஒவ்வொரு பெயர் சொன்னால் நேரம் ஆகும், அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இப்பொழுது நம்முடைய சிவசாமி அவர்கள் நீண்ட காலத்திற்கு உடல்நலம் பற்றி திரும்பி வந்திருக்கிறார்கள். பார்க்கறதுக்கு மகிழ்ச்சி. மீண்டும் ஒருவரை விருந்தினர் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், குழந்தைகள் அத்தனை பேரையும் மனமான வரவேற்று உங்கள் அத்தனை பேருக்கு நல்வரவு கூறுகிறேன். இப்பொழுது திருவள்ளுவர் சிலையை நம்முடைய துணை மேயர், என்னுடைய இனிய நண்பர் காமராஜ் அவர்கள் திறந்து வைப்பார்கள். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் மாலை அணிவிப்பார்கள்.
சார் கொஞ்சம் நீ பின்னாடி எல்லாம் கையில் வாங்கிட்டு மொத்தமாக போடுவாங்கண்ணா இருந்தேன் எல்லாம் வாங்கிட்டோம் இருந்தேன் ஐயா ஐயா அவரும் தலை டென்ஷன் நீங்கள் பாடு மங்களம் என்ற மனை மாற்றி மற்றதன் நன்றகம் நல்வர்க்கப்பேரே அன்பின் வழியது உயிர்நிலை கண்ணிலாக்கி என்று போன்ற உடம்பு பல்முறை மணிச்சம் உடம்பிலிருந்து நோயம் நுழைந்திருந்து இனிய நன்றி கொன்ற வகத்தே வாணிகம் செய்வார் வாணிகம் பேரி பேரமும் சமர் கடற்காற்று கஷ்டங்கள் நாட்டு அறப்பாக்கும் ஆற்றின் நுழைந்து உலகத்தோடு ஒட்டவர்கள் பல கஷ்டங்கள் அறிவிலாதார் நிறமணி நோக்காத பேரொன்றோ ஆன்ற ஒழுங்கு அகழ்வாரை நான்கும் நிலம் போல தன்னை நிகழ்வார் கொடுத்தன் தலை அழுக்கார் உடையார் அதுதான் கொண்டார் வழியில் கேடிப்பது படுபயன் வெற்றி பழிப்படுவது யார் நடுவன்மை நாமிடுவர் அறம் நோக்கி ஆற்றுக்கள் மையம் புறம் நோக்கி புத்தல் உரைப்பான் பொறை பயனில் சொல்வார் அதுவானை மகன் என மக்கள் மகிழ்ச்சியனர் இயவை செய்தார் விடுதல்கள் தன்னை செய்யாது அறிவுரைத்தற்கு கைமாறு மாறி மாற்றி எல்லாற்றல் கொல்லோ உலகு ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் நற்பதியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஒன்றா உலகத்தில் உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்ப
போவதொன்று எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை பொருள் காண்பதறிவு அறிவுடையா ஆவது அறிவா அறிவிலா அதுதறி கல்லாதவர் செயற்பால செய்யாது எவரையார் செல்வம் உயர்பால் அதன்றை கெடும் அரியவற்றுள் எல்லாம் அறிவே பெரியாரை போற்றி தமராய் கொள்ளும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையால் வேலிருந்தும் மேலல்லார் வேலல்ல கீழிருந்தும் கீழல்லா கீழல்லவர் வெற்றிறந்தாராய் இனக்கல்லாதார் கீழ்பிறந்த கற்றார் அனைத்திலப்பாடு வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் வானொரு தெய்வத்தில் வைக்கப்படும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் வானொரு தெய்வத்தில் வைக்கப்படும் திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய இனிய நண்பர் டாக்டர் செய்யோன் அவர்கள் திருவள்ளுவரை வாழ்த்து பாடுவோம். அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். மாணவ செல்வங்கள் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்கார்ந்தாதான் உற்சாகமா இருக்கும். இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன். பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கைத்தட்டணும். சரியா? ரெடி? இறக்கினாலே நேர்ந்து அர்த்தம். அப்படி நேரா உட்கார்ந்தாதான் நல்ல சுறுசுறுப்பு வரும். நீ இது பத்மாசனம் பண்ணீங்கல்ல, அப்ப எப்படி இருப்பீங்க? வயிறு உள்ள போகணும், அப்பதான் நல்லா இருக்கும். சரியா? ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கலாம்ல. அப்படியே நல்லா நல்ல பாடலை கேட்க திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தமிழ் பாவலன் புலவன் மேலோ திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கேளும் இனியனம் திருக்குறளை திருக்குறளை திதிக்கும் செந்தமிழில் படித்தோர் வளரினும் இனியனம் திருக்குறளை திதிக்கும் செந்தமிழில் படித்தோர் வளரிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்தும் பாங்கை பொறித்தவன் பேரியோ. பகுத்தும் பாங்கை பொறித்தவன் பெரியாரியவன் சான்றோ. பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன் திருவள்ளுவர். மாணவ கலைஞர்களே, இந்த திருவள்ளுவர் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்வது மரபு. நான் சொல்றது எல்லாரும் திருப்பி சொல்லலாமா? மறுபடியும் நேரம்
ஆஸ்பயர் கை கொஞ்சம் சரியா போட்டாங்க சரியா கரெக்டா இருக்கும் எல்லாரும் ஆஸ்பயர் ஆஸ்பயர் அச்சீவ் ஆஸ்பயர் ஆஸ்பயர் அச்சீவ் விரும்பியதில் பெரு பெற்றதில் வெற்றி பெரு ரொம்ப மகிழ்ச்சி நான் சொன்ன ஒரே ஒரு மந்திரம் சேர்த்து சொன்னோம் 184வது திருவள்ளுவர் சிலையை வழங்கி அருளிய அண்ணாச்சி சந்தோஷம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுகள். அந்த சிலையை திறந்து வைத்த பெருமாள் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் முடிவு. அனைத்து அன்பர்களுக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம். ஆதி கொள்வர் உலகே உலகே அன்னையும் தந்தையும் ஆசானும் உன்னை தெய்வம் ஆலயம் உலகு காரணம் யாரோ ஓது யாரோ ஓது யாரோ அற்புதமான நிகழ்வு. பிஜேபி உலக சமூக மூலமாக 183 காமராஜர் அன்புடைய நம்முடைய ஐயா சுற்றி அனைவருக்கும் நன்றிக்கும் உலகமெல்லாம் இன்று அவர் ஆளும் அன்புக்குரிய பள்ளிகள் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் அன்பார் இந்த பொழுதில் எந்த ஒருத்தம் தன் மகனை சார்ந்தோர் ஒரு பெற்ற தந்தை தாய் மகிழவர்கள் வந்தவர் இந்த கல்வியை 1039 திருக்குறள் 2 அறிவியை சுருக்கி 3 என்று உலகமெல்லாம் வள்ளுவர் இன்று போற்றுவது உலகில் பல்வேறு நாடுகளில்
அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளிலும் வள்ளுவர் பிறந்தாங்க. அங்கே பள்ளிக்கூடம் வைத்தாலும் குழந்தைகள் நாள் அவருக்கு இடையிலே திருக்குறளில் இந்த திருக்குறள் பல்வேறு நாடுகள் திருக்குறள் பேரவையின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இணைய விழாவை தலைமையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா பாண்டியன் அவர்களுக்கும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா இளவர்களுக்கும் சிலையை திறந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற பல்லவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் படிக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும் தாமர மாணவர்களின் துணைவியர் அதற்கு அப்பா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் மதிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மாஸ்டர்களுக்கும் என்னுடைய பணிவான வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே ஒரு இணையதோட ஒரு நல்ல நிகழ்ச்சி. ரொம்ப நேரமா இங்க உட்காந்துட்டாங்க. அப்படியே நானும் சட்டமன்றத்தோட பேசிட்டு இருந்தோம். பிள்ளைங்களாம் உட்காந்து பரவாயில்ல, இந்த அளவுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு திருக்குறள் பற்றி இவ்வளவு தெரிகிறதுங்கிறது தெரிய வைக்கிறதுங்கிறதே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை இவ்வளவு உள்ள பொறுமையா இருந்து கேட்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். கற்றது கையிலது கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. திருக்குறளை கற்றவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அந்த வாக்கியமே கிடையாது. ஏன்னா எல்லா வாழ்வியல் தத்துவங்களும் என்னென்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே திருக்குறளிலே இருக்கு. அதை படித்து தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் எப்பவுமே முன்னேறியவர்களாக இருப்பாங்க. அதுக்கு சார்ந்து மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த ஒரு இணையதள விழாவில் இந்த நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பேசுவதற்கு வாய்ப்பளித்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆளுமையின் திறமையும் பாராட்டி இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் ஒரு விருதை வழங்குகிறார்கள். அதுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறியிருக்கிறேன். என்ற டெக்னாலஜி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநராக இருந்து இப்பொழுது அனுஷா அத்தகன் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு ராஜாங்கம் பரிசுமன் என்ற ஒரு நடத்தக்கூடிய நம்முடைய அனுஷா அவர்களுக்கு பாராட்டு. அடுத்தபடியாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையிலே நம்முடைய திருக்குறள் பேரவையினுடைய உறுப்பினர் என்னுடைய மீனாட்சி அவர்கள் இருப்பார்கள். தன்னுடைய தகப்பனாரை தான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது இழந்த போதிலும் தொடர்ந்து முயன்று படித்து ஒரு வங்கியினுடைய மேலாளராக இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திருமதி சோபா அவர்கள் மகிழ்ந்தபுரம் யூனியன் பேங்கில் அவர்கள் மேனேஜராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து படித்தால் வெற்றி நிச்சயம் அவர்கள் எடுத்துக்காட்டாக வழங்கியிருக்கிறார்கள். நன்றி. இப்பொழுது எம்எல்ஏ அவர்கள் உரையாற்றுவார். உறவுப்பேட்டை பகுதியில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருக்குறள் பேரவை சார்பில் ஐயன் திருவள்ளுவருடைய சிலையை உருவாக்கி இந்த இடத்தில் வழங்கியிருக்கின்ற விழாவினுடைய கதாநாயகர் மரியாதைக்குரிய வி.ஜி. சந்தோஷம் அவர்கள்,
முன்னிலை வகிக்கின்ற நிறுவன தலைவர் இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் புலவர் பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே வாழ்த்துக்களை பெற்று ஆளுமை திறன் என்ற முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு தாம்பரம் மாநகராட்சியினுடைய மேயராக வணக்கத்திற்குரிய புதுமைப்பெண் வசந்தகுமாரி அவர்கள், இந்த பள்ளியினுடைய தாளாளர் கல்வியாளர் மரியாதைக்குரிய துணை மேயர் காமராஜ் அவர்கள், தொழிலதிபர் அலுவலர் ராமமூர்த்தி அவர்கள், நிகழ்ச்சியிலே தாளாளர் நித்திய சுந்தர் அவர்கள், சென்னை மாநகராட்சியினுடைய இணை ஆணையராக பொறுப்பேற்று மல்லாவரம் புறப்பேட்டை பகுதியிலே நலச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற சிவசாமி அவர்கள், நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற சான்றோர்களே, பெரியவர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரும் எனது வணக்கம். இன்று நடைபெறுகின்ற இந்த விழா ஒரு வித்தியாசமான விழா. ஏனென்று சொன்னால், அகரமன எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதலே உலகம் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த அகரமனே எதிலிருந்து ஆரம்பித்தது? அந்த ஆறாவிலிருந்து ஆரம்பித்தது. ஆனால் இந்த தினம் திருவள்ளுவரை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு மனிதராக நம்முடைய விஜி சந்தோஷம் அவர்கள் விளங்கி கொண்டிருந்ததை நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டேன். அவர் இதை குறிப்பிட்டு சொன்னார், அல்லாத சட்டமன்ற தொகுதியில ஒளிச்சலூர் ஊராட்சியில ஒரு பெரிய லட்சுமி நகர் பூங்கா ஒன்று திறப்புலாம். அப்ப அந்த திறப்புலாவுக்கு நான் சென்றிருந்தேன். பல்லாவரம் தொகுதியாற்ற திறப்புலா திறக்கின்ற பொழுது நம்முடைய விஜி சந்தோஷம் அவர்கள் அந்த பூங்காவிலே திருவள்ளுவர் சிலையை வைத்திருக்கிறார். அதை நான் பார்க்கின்ற பொழுது அவரை நான் பாராட்டி பேசினேன். ஏனென்று சொன்னால், யாருக்கு சிந்தனைகள் வராது. சிந்தனை மலைப்பான்மை உள்ளவர்கள் நாட்டிலே பல பேர்கள் இருந்தாலும், எத்தனையோ நபர்கள் இருந்தாலும், ஆனால் ஐயன் 1330 திருக்குறளை உருவாக்கிய ஐயனுடைய சிலையை அவர் வைக்கின்றார் என்று சொன்னால் உள்ளபடியாக பாராட்டக்கூடியது. அதுவும் சாதாரணமாக இல்லை. இன்னைக்கு 183 சிலைகளை முடித்து விட்டு இன்று படிக்கின்ற இந்த பள்ளியிலே, நம்முடைய காமராஜர் அவர்கள் பள்ளியிலே எப்படியோ 184வது திருவள்ளுவர் சிலையை இங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபூர்வமாக நான் பார்த்தேன். அவர் மாலை அனுப்பிக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை உருவாக்கிய திருக்குறள் பேரவையினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கல்வி என்பது திருவள்ளுவரை யாருமே மறக்க முடியாது. வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருக்குறளை முழுமையாக படித்திருக்க வேண்டும். ஆக அந்த திருக்குறளை நம்முடைய மாணவ மாணவிகள் எல்லாம் தன்னுடைய தாய் தந்தையார்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐயோ மழை வரப்போத, அதனால எங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடலாம், அதனால நான் நிறைய பேசலாம் நினைத்தேன். ஆக இன்னைக்கு நான் வாழ்த்து பெற்றிருக்கின்ற அந்த பெண்மணிகள் எல்லாம், அந்த மகளிர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் பல்வேறு சமூக துறையிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர் மேலும் மேலும் நான் வாழ்கின்ற பொழுது இந்த பள்ளி மேலும் உயர வேண்டும். எனக்குள்ள ஒரே ஒரு ஆசை மட்டும் சொல்லி முடித்தது என்னன்னா, எல்லா பள்ளிக்கூடத்திலையும் பல்லாவரம் தொகுதியில 10ஆம் வகுப்பு 12ஆம் படிப்பு மாணவ மாணவிகளுக்கு நான் எப்பவுமே 10,000, 5,000, 7,000 கொடுப்பேன். ஆக இந்த பள்ளியை தவற விட்டேன் என்று ஒரு வருத்தம் இருந்தது. ஆக இந்த ஆண்டு முதல் இந்த பள்ளிக்கும் அதிக மதிப்பெண்கள் பெறுகின்ற மாணவ மாணவிகளுக்கும் நிச்சயமாக அந்த தொகை வழங்கப்படும் தெரிவித்து இந்த திருவள்ளுவருடைய புகழ் ஓட்ட வேண்டும். உலக நாடுகளெல்லாம் திருவள்ளுவர் நினைக்கின்ற இந்த நிகழ்விலே பங்கேற்று வைத்ததற்கு நம்முடைய கல்வியாளர் துணை மேயர் காமராஜ் அவர்கள், திருக்குறள் பேரவையுடைய தலைவர் நம்மளுடைய பாண்டியன் அவர்களுக்கும் இளங்கோவன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறள் பேரவை புறப்பேட்டை பகுதியின் சார்பாக நடைபெறுகின்ற திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவினுடைய நிகழ்ச்சியினுடைய தலைவர்
பேரவைக்கு திருவள்ளுவர் சிலையை வழங்கி பல்வேறு இடங்களில் சிலைகளை வழங்கி இருந்தாலும் அந்த இடத்துக்கு பெருமை உண்டோ இல்லையோ எனக்கு தெரியாது. 35 ஆண்டுகளுக்கு முன் இந்த இடத்திலே இருந்தால் என்னுடைய ஐயா மறைந்த துரைசாமி அவர்கள், பெரியவர் நம்ம இளங்கோவன் அவர்கள், அதுபோல மேடையில் இருக்கக்கூடிய தமிழாசிரியராக இருந்த அண்ணன் பாண்டியன் அவர்கள் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த இடத்துல திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற மாநாடு. அந்த இடத்திற்கு திருவள்ளூர் வருவதற்கு 35 ஆண்டு காலதாமதமாயிருக்கு. அப்பேற்பட்ட இந்த இடத்திலே இந்த சிலையை நிறுவியதற்கு உதவியாக இருந்த என்னுடைய அருமையான டாக்டர் புலவர் பாண்டியன், சிறப்பு விருந்தினராக வருகிறது அண்ணன் கருணாநிதி, என்னுடைய அருமை அண்ணன் ராமமூர்த்தி, நித்யசுந்தர், இத்தனைக்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய தாம்பரம் மாநகராட்சியினுடைய மேயர், பள்ளி முதல்வர், அத்துணை பேரையும் இந்த நேரத்தில் வணங்கி இந்த விழாவை சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.